சாதாரணமாக வழக்கறிஞர்களுடைய வேலை என்ன? வாதாடுறது இல்லையா? அந்த வழக்கில் யார் மீது தவறு இருக்கோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது நீதிபதியுடைய வேலை. இப்படிதான் இத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. காலாகாலமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இதுதான் வழக்கம் இல்லையா? வழக்கறிஞர் அந்த வழக்கை வாதாட வேண்டும். நீதிபதி அதற்கு யார் மீது தவறோ அப்படின்னு பார்த்து அந்த வழக்குக்கு தக்க தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். இப்படி தானே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம சங்கிங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நேராக உள்டா. ஒரு வழக்கறிஞருக்கே தண்டனை கொடுக்க முடியும். அதுவும் யாருக்கு? நீதிபதிக்கே தண்டனை கொடுப்பாங்க. அவங்க மேல தப்பு இருக்கோ இல்லையோ, இவங்க தான் நீதிபதிங்க. வழக்கறிஞர்கள் தான் சங்கிகளை பொறுத்த வரைக்கும் நீதிபதிகள். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம ஊர்ல. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 11:35 காலையில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அதாவது சிஜேஐ தலைமை நீதிபதி இருக்கார் இல்லையா, கவாய், BR கவாய், அவர் மேலேயே ஒரு வழக்கறிஞர் செருப்பை இல்லை ஷூவை கட்டி தூக்கி அடிச்சிருக்கிறார். இது வெளியிலலாம் எங்கேயும் நடக்கல, அவர் வீட்டு பக்கத்துலயோ தெருவிலையோ நடக்கல. கோர்ட்டுக்குள்ள வாதாடிக்கிட்டு இருக்கும் போதே, ஒரு வழக்கை பற்றி வாதாடிக்கிட்டு இருக்கும் போதே ஷூவை கட்டி சிஜேஐ மேல, அதாவது தலைமை நீதிபதி மேல அடிச்சிருக்கிறான் ஒரு சங்கி வக்கீல். அந்த சங்கி தூக்கி அடிச்ச அந்த ஷூ நீதிபதி மேல படாம தடுத்திருக்காங்க. தலைமை நீதிபதி மேல செருப்பை தூக்கி அடிச்ச, ஷூவை தூக்கி அடிச்ச அந்த சங்கி வக்கீலுடைய பேர் ராகேஷ் கிஷோர். இவன் சுப்ரீம் கோர்ட் பார் கவுன்சில் மெம்பரெல்லாம் இருக்கான். ஆனால் இந்த வக்கீல் ஒரு சங்கி அப்படின்றதுனால நீதிபதியை விட ஒரு படி மேலே. கோர்ட்டுக்குள்ளேயே இவர் தான் தீர்ப்பு வழங்குவார், நீதிபதிக்கே இவர் தான் தீர்ப்பு வழங்குவார். அந்த மாதிரி ஒரு சங்கி. இந்த சங்கி வக்கீல் கிஷோர் தலைமை நீதிபதி மேலே ஷூவை தூக்கி அடித்தான் இல்லையா. அப்புறம் அவனை அங்கே இருக்கிற காவலர்கள்லாம் வெளியில் கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது சனாதானத்துக்கு எதிராக எவன் பேசினாலும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டே போயிருக்கலாம். ஏன்னா அந்த வக்கீல் வாதாடும் போது உன் கடவுளை போய் கேளு அப்படின்னு தலைமை நீதிபதி கேட்டிருக்காரு போல இருக்கு. அது அவனுக்கு பிடிக்கல. இப்படி என்னுடைய கடவுளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஷூவை கட்டி தூக்கி அடிச்சிருக்கான். பீகாரை சேர்ந்த இந்த சங்கி வக்கீல் தலைமை நீதிபதி மேலே இந்த செருப்பை தூக்கி, அதாவது ஷூவை தூக்கி அடித்ததுக்கு அப்புறமும் அவர் அங்கே இருந்து வழக்கெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு தான் போயிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, பீகாரை சேர்ந்த இந்த கிஷோர் அப்படின்ற இந்த சங்கியை இந்த குற்றத்துக்காக வேறொரு கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்க. அங்கே வாதாடும் போது அந்த நீதிபதிக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இவன் ஏன்னா ஒரு ஷூவை தான் தூக்கி அடிச்சிருக்கிறான், இன்னொரு ஷூ இருக்கு, அதை வேணா தூக்கி அடிக்கலாம். ஏன்னா இவங்க சங்கி அப்படின்றதுனால யாரையும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சனாதானத்துக்கு எதிராக யார் எங்கே பேசினாலும் எங்கே வேணா எது வேணா செய்யலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு கொள்கையாக கோட்பாடாக இருக்குது. ஸோ அந்த நீதிபதிக்கு முதல்ல பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். பார்த்துருக்குறோம் அமெரிக்கா பிரசிடென்ட் மேலே செருப்படிக்கிறத பார்த்துருக்குறோம். நம்ம நரேந்திர மோடியோடைய கார் மேலேயே செருப்படிச்சிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் விஜய் மீது செருப்பு அடிக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் கோர்ட்டுக்குள்ளேயே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மேலே, அதுவும் தலைமை நீதிபதி மேலே செருப்பு அடிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் சங்கிங்களால் மட்டும்தான் முடியும். அந்த தைரியம்லாம் அவங்களுக்கு தான் வரும். ஏன்னா அதுக்கு பின்னாடி அந்த மாதிரி அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால பயப்படவே வேண்டிய அவசியம் கிடையாது. யாரை வேணா எங்கே வேணா எப்படி வேணா அடிக்கலாம். கிஷோர் அப்படின்றவன் இவ்வளவு பெரிய தவறை செஞ்சுருக்கிறான். ஒரு தலைமை நீதிபதி மேலேயே அவனுடைய ஷூவை தூக்கி அடிச்சிருக்கிறான். இதை பற்றி இன்னைக்கு கோடி மீடியாவில் எந்த ஒரு டிபேட்டும் இருக்க போகிறது கிடையாது. இப்போ அவனுங்க எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி கொலம்பியாவில் போய் இந்தியாவை பற்றி ஏன் இப்படி பேசினாரு, அப்படி பேசினார், இந்தியாவை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்றத பற்றி பேசி தான் அவங்க ஆகணும். ஏன்னா அப்படி பேசினா மட்டும்தான் இந்த இது வரும், டிஆர்பி வரும். டிஆர்பி வந்தால் தான் அவங்களுக்கு இதை பேசுகிறாங்க பாருங்க, இந்த கூவல் விடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு பணம் வரும். இவங்களுடைய டிஆர்பியே ராகுல் காந்தியை நம்பி தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த சேனல்லாம் ஈத்து மூட வேண்டியிருக்கும். ஸோ இவனுக்கு இந்த நீதி அரசர் மேலே, இந்த தலைமை நீதிபதி மேலே ஷூ அடித்தது, ஏன்னா மெயினாக அடித்தது சங்கி அப்படின்றதுனால அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. இன்றைக்கும் வேணால் பாருங்கள், ராகுல் காந்தி இல்லைன்னா காங்கிரஸ் அப்படின்னு எதையாவது ஒரு தலைப்பை தூக்கிட்டு அதை பற்றி உட்காந்து சும்மா கற்றுன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. சனாதானம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினதுனாலே இவனை சேவ் பண்ணுறதுக்குன்னே அந்த சில பேர் வந்துருவாங்க. ஸோ இவன் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ பிரச்சனை யாருக்கு அப்படின்னா நம்ம நீதிபதிக்கு தான். அவர் மேலே இப்போ என்னென்ன பேசலாம் சொல்ல போகிறாங்க. அவர் அந்த காலத்தில் இப்படி பண்ணார், இவர் இப்படி இருந்தார், அப்படி இருந்தார் அப்படின்னு இப்போ அவரை போட்டு கிழிப்பாங்க. இதுதான் வேலை. எவன் தப்பு செஞ்சானோ அவன் நல்லவன் ஆயிடுவான். யார் மேலே தாக்குதல் நடந்ததோ அவங்க குற்றவாளி ஆயிடுவாங்க. ஆனால் நீங்களே கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்க, நம்ம தலைமை நீதிபதி மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி இந்த நியூஸை கொண்டு போக போகிறாங்க. அப்படி தான் கொண்டு போவாங்க.